ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பண்டைத்தெரிப்பு பிரான்பெற்று முருகமூர்த்தி ஆலய திருவிழாவின் போது இரவு அங்கே நடந்த வானவேடிக்கைகளில் வெளிப்பட்ட ஒளிகள் காரணமாகவும் அங்கே இருந்த ஒளிகள் அதாவது அங்கே பூட்டப்பட்ட மின்விளக்குகள் காரணமாகவும் அங்கு சென்ற பக்தர்களுக்கு கண்ணில் பிரச்சனைகள் ஏற்பட்டுகின்ற தகவல்கள் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக அங்கே பொருத்தப்பட்டிருந்த மின்விளக்குகளில் இருந்து வந்த கதிர்வீச்சுகள் காரணமாக அவர்களுக்கு இந்த விடயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்ற அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பக்தர்களுக்கு இன்றைய தினம் ஏற்பட்ட கண் பிரச்சனை காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலையும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 100க்கும் மேற்பட்டவர்களும் தெல்லிப்பளை பிரதேச வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலையில் 40க்கும் மேற்பட்ட பக்தர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கண் வைத்திய நிபுணர் மலரவன் அவர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று முன்வைத்திருக்கின்றார். இந்த ஆலயத்துக்கு சேர்ந்த பக்தர்கள் மற்றும் அவர்களோட தொடர்பட்டவர்களுக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனடியாக வைத்தியசாலையை நாடி அது தொடர்பான வைத்தியர்கிட்ட உங்களுடைய கண் பிரச்சனை தொடர்பாக ஆலோசனை எடுக்குமாறும் அது தொடர்பான சிகிச்சைகளை மேற்கொள்ளுமாறும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இந்த விடயம் தொடர்பான ஒரு விளக்கத்தினையும் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய வைத்திய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் விடுத்திருக்கின்றார். அது தொடர்பான காணொலியையும் இதோடு இணைக்கின்றேன். நேற்றைய தினம் பிரான்பெற்று முருகன் ஆலய திருவிழாவுக்கு சென்று ஒளி கூடிய மின்குமிழினால் கண் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் தாமதிக்காது உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் அரசாங்க அதிபரும் பிரதேச செயலாளரும். அன்பான எமது மக்களே, நேற்றைய தினம் பிரான்பெற்று முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவில் கலந்து கொண்ட பலர் பாதிக்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையிலும் மானிப்பாய் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விழாவில் கலந்து கொண்டவர்களில் கண் பார்வை பிரச்சனை உடையவர்கள் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலை கண் சிகிச்சை பிரிவிற்கு சென்று உங்கள் கண் பார்வையை பரிசீலிக்க ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் கண் பிரச்சனை உள்ளவர்கள் தாமதிக்காது உங்கள் கண்களை பரிசீலித்துக் கொள்ளுங்கள். தகவல் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை, யாழ்ப்பாணம். போதனா வைத்தியசாலை கண் விடுதி பகுதிக்கு தற்போது வரை 157 கண் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் 58 ஆண்கள், 44 பெண்கள், 55 குழந்தைகள் உட்பட இந்த 157 பேரும் குறித்த விடுதியிலும் புதிதாக இன்னும் 2 விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. அங்கே அனுமதிக்கப்பட்டவர்களில் அநேகமானவர்களுக்கு கண்ணில் கடுமையான எரிவு மற்றும் கண்ணை திறப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு இருப்பதனால் அவர்கள் இந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்கின்றார்கள். மேலும் பலர் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டு போதிய வசதிகள் வைத்தியசாலையில் செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது வரை வந்தவர்களுக்கான சிகிச்சை ஆரம்ப கட்டம் செய்யப்பட்டு விடுதிகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள், மேலதிகமான ஊழியர்களும் அந்த பகுதியில் இப்போது கடமையிலே இருக்கின்றார்கள். எமது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும், அதாவது இந்த கண் வருத்தத்துக்காக அனுமதிக்கப்பட்ட அனைவருக்கும் சிகிச்சை அளிப்பதற்கான கண் மருந்துகள் போதிய அளவில் இருக்கின்றன. இது தவிர அங்கே வந்திருப்பவர்களுக்கு படுக்கை வசதிகளும் உணவும் மற்றும் ஏனைய வசதிகளும் தற்போது வரை செய்யப்பட்டிருக்கின்றது. கண் வைத்திய நிபுணர்களின் ஆலோசனைப்படி இவ்வாறான பாதிப்புள்ளவர்கள் மேலும் அவர்கள் வீடுகளில் இருந்தால் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அவ்வாறானவர்கள் வருகின்ற பட்சத்தில் இரவும் கண் விடுதிகளும் கண் கிளினிக் பகுதிகளும் திறப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. சத்திர சிகிச்சை நிபுணர்களின் பிரகாரம் அநேகமானவர்கள் இன்று மதியம் வரை வந்தவர்கள் இன்று பின்னேரம் அல்லது இரவு வீடு திரும்பக்கூடியதாக இருக்கும்.
சுமார் 10 விதமானவர்கள் மேலும் ஒரு சில நாட்கள் இருக்க வேண்டி நேரிடலாம் என கூறியிருக்கின்றார்கள். இன்று இவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களில் தற்பொழுது இடம்பெறுகின்ற உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களும் இருக்கின்றார்களா? ஆம், 2 மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் இன்று மதியம், அதாவது 2 மணி பரீட்சைக்காக இருவர்கள் விடுதிகளிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். அவர்களுக்கு தொடர் சிகிச்சைக்கு ஏதாவது பரீட்சை மண்டபத்திலே விசேட ஏற்பாடுகள் ஏதாவது செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டா? அவர்களுக்கு குறித்த நேரத்துக்குள் தேவையான மருந்துகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பரீட்சை முடிந்ததும் அவர்கள் கடுமையான மேலும் வருத்தங்கள் இருந்தால் அவர்கள் வைத்தியசாலைக்கு வரும்படி ஆலோசனை கூறப்பட்டிருக்கின்றது. இது விடயமாக அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கிராமத்திலும் அறிவுறுத்தல் வழங்கப்படுவதனால் அங்கே களத்தரிசிப்பிலேயே இவ்வாறான ஆரம்ப சுகாதார நடவடிக்கைகள் வழங்கக்கூடிய ஏதாவது ஏற்பாடுகள் விசேடமாக நடமாடும் சேவைகள் ஏற்பாடு செய்கின்றீர்களா? பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அவருடைய வைத்திய அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்களோடு அவ்வாறான கடமைகளை மேற்கொண்டு அங்கே இருக்கின்றவர்கள், அதாவது பாதிப்புக்குள்ளானவர்களை அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். பக்தி பூர்வத்துக்கு அப்பால் மேற்கொள்ளப்படுகின்ற சில சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதே இவ்வாறான வீண் விரயத்தை அல்லது வீணான ஒரு அசம்பாவிதங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் கிராம மட்டத்தில் ஏனைய அமைப்புகளோடு சேர்த்து என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அல்லது ஏதாவது முன்னேற்பாடுகள் உண்டா? நிச்சயமாக சுகாதார அமைச்சு ஏற்கனவே இது பற்றிய ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த லேசர் லைட் பாவிக்க தடையை செய்துள்ளது, அதாவது பாவிக்க வேண்டாம் என அறிவுரை வழங்கியுள்ளது. இருப்பினும் எமது பகுதிகளில் அதனுடைய கட்டுப்பாடுகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆகவே ஆலயங்களுக்கு பொறுப்பானவர்கள், ஆலயங்களிலே நடத்துகின்றவர்கள், பொதுமக்கள் பெருமளவில் கூடுவதனால் நெரிசல்கள் மற்றும் இவ்வாறு அதிகளவில் வெடிகளை பாவிப்பது, தேவையற்ற ஒளிகளை அதிகளவில் பாவிப்பது அவர்களுக்கு கண் ஆபத்து மாத்திரமல்ல, இதுபோன்ற ஏனைய ஆபத்துகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக சமூக ஊடகங்கள் இருக்கின்றபடியினால் அதிகளவில் ஒரு செய்தி ஒன்றை பிரசுரிக்கின்ற போது மக்கள் ஆர்வத்தோடு அப்பகுதிக்கு செல்வதனால் நெரிசல்களினால் சிக்கி பல்வேறு விதமான சுகாதார கேடுகள் ஏற்படலாம். ஆகவே ஆலயங்கள் உண்மையில் எங்களுடைய அறிவுறுத்தல் அல்லது எங்களுடைய ஆலோசனையின்படி அது மிகவும் பக்திபூர்வமாக இருக்க வேண்டும். தேவையற்ற நிகழ்வுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இது ஒரு பக்கம் பொதுமக்களுக்கு பெரும் சுகாதார அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்ற போது பொருளாதாரத்திலும் அதாவது பெருமளவில் நிதி மற்றும் பொருள் செலவு ஏற்படுகின்றவற்றை தவிர்க்கலாம் பொதுமக்கள்.